தமிழகத்தின் விடிவெள்ளியாக முதலமைச்சர் பொறுப்பினை ஏற்க இருக்கும் தளபதி விஜய் 1974ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 22ஆம் தேதி பிறந்தார். அவர் பிறந்தது ஏசி அறைகளுடன் கூடிய சென்னையின் பிரபலமான மருத்துவமனை அல்ல. அந்த காலத்தில் ஏழை எளியோருக்கு இலவசமாக பிரசவம் பார்த்து வந்த ஒரு அரசு மருத்துவமனையில்தான் நமது தளபதி பிறந்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள அரசு மகப்பேறு மருத்துவமனையில் ஒரு பொது அரங்கத்தில் ஏராளமான படுக்கைகள் நிரம்பிய பகுதியில் பிறந்தவர்தான் விஜய். எல்லா குழந்தைகளுக்கும் 10 மாதம் என்பது விதி. ஆனால் தளபதி விஜய் மிகவும் வேகமானவர். 8வது மாதத்திலேயே பிறந்து விட்டார். அவர் பிறந்தது கடக ராசி, பூரம் நட்சத்திரம். இந்த உலகில் ஒரு குழந்தையாக அவதரித்த அவரை முதலாக வாழ்த்தியது அவரது தாய்வழி தாத்தா நீலகண்டன் என்பவர். அவர்தான் விஜய் பிறந்த நேரத்தையும் காலத்தையும் துல்லியமாக ஒரு காகிதத்தில் எழுதி, இவன் பெரிய ஆளாக எதிர்காலத்தில் வரப்போகிறான் என்று அன்றே கணித்து சொல்லிவிட்டார். விஜய் முதலமைச்சர் ஆவார் என்பதை அன்றே தாத்தா நீலகண்டன் கணித்து விட்டார். தளபதி விஜய் பிறந்தபோது தந்தை சந்திரசேகர் சினிமாவில் உதவி இயக்குனராக வெளிவரத்து வந்தார். அவருக்கு அப்போது மாத சம்பளம் 400 ரூபாய். தாயார் சோபா சந்திரசேகர் மேடை கச்சேரிகளில் பாடிக்கொண்டிருந்தார். இவர்களது சொற்ப வருமானத்தில் வளர்த்து ஆளாக்கப்பட்டவர்தான் தளபதி விஜய். விஜய் பிறந்து விட்டார். அவருக்கு பால் பவுடர் வாங்க வேண்டும். அதன் விலை அப்போது 20 ரூபாய். ஏ. சந்திரசேகர் தனக்கு தெரிந்த ஒரு பிரபல நடிகரிடம் கடனாக 20 ரூபாய் கேட்டார். அவர் தருகிறேன் என்று சொன்னால், ஆனால் எப்பொழுது தருகின்றேன் என்று சொல்லவில்லை. அவரிடம் கேட்டபடி பணம் கிடைக்காததால் ஏ. சந்திரசேகர் ஒரு சைக்கிளை எடுத்துக்கொண்டு அந்த நடிகரின் வீட்டை தேடி சென்றார். அப்போது அந்த நடிகர் இன்று போய் நாளை வா என்று கூறியிருக்கின்றார். இப்படி விஜய்க்கு ஒரு பால் பவுடர் டின்னுக்காக அலைந்து திரிந்து வளர்த்து ஆளாக்கிய தந்தைதான் இந்த ஏ. சந்திரசேகர். அந்த காலகட்டத்தில் ஏ. சந்திரசேகரின் வருமானம் குடும்பத்திற்கு போதுமானதாக இருக்கவில்லை. சோபா சந்திரசேகர் மேடை கச்சேரிகளில் பாடிவிட்டு வாங்கும் சம்பளத்தில்தான் அந்த குடும்பம் இயங்கி இருக்கின்றது. காலங்கள் உருண்டோடின. உதவி இயக்குனராகவும் இணை இயக்குனராகவும் பணியாற்றிய சந்திரசேகர் சினிமா இயக்குனராக அவதாரம் எடுத்தார். தளபதி விஜயின் குடும்பம் இதுவும் கடந்து போகும் என பல வேதனைகளையும் சோதனைகளையும் தாண்டி வெற்றி களம் காண அப்போதுதான் ஆரம்பித்திருக்கின்றது. தனது சம்பாத்தியத்தில் பெரும்பாலான பகுதியை மகன் விஜய் பெரிய ஆளாக வர வேண்டும் என்பதற்காக தந்தை செலவிடத் தொடங்கினார். மகனை முன்னிலைப்படுத்தி குழந்தை பருவத்திலேயே அவர் துணிச்சலாக படம் எடுத்து வெளியிட்டார். இதில் ஒரு விசேஷம் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? விஜயை வைத்து அவர் முதலாக எடுத்த படத்தின் பெயர் வெற்றி. அந்த படத்தை சந்திரசேகர் இயக்கி அவர் கண்டதோ பெரும் தோல்வி. விஜயை வைத்து ரசிகன் என்ற படத்தை தயாரித்து வெளியிட்ட போதுதான் வெற்றி களத்தை ஏ. சந்திரசேகர் தொட ஆரம்பித்தார். ரசிகன் படம் 150 நாட்களை தாண்டி தமிழக திரையரங்குகளில் வெற்றி படமாக ஓடியது. குழந்தை பருவம் முதல் விஜயை சினிமாவில் நடிக்க வைத்து 10 படங்களுக்கு மேல் இயக்கி நாளைய தீர்ப்பு படம் வரை அவரை கதாநாயகனாக்கி வெற்றிகளும் கண்டவர்தான் இந்த ஏ. சந்திரசேகர். தனது திரையுலக வாழ்க்கையில் சுமார் 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கி சந்திரசேகர் வெற்றி கண்டிருக்கின்றார். ஒரு நல்ல மகனை பெற்றெடுத்து தங்க புதல்வனாக வளர்த்து ஆளாக்கி தலைவனாக இந்த தமிழ்நாட்டிற்கு அவர் தந்திருக்கின்றார். வாழ்த்துவோம் அந்த தந்தையை. ஏழையோடு ஏழையாக
அரசு மருத்துவமனையில் பிறந்த விஜய் எப்போதும் ஏழை மக்களுக்காக பாடுபடுவார் என்று நம்புவோம். நன்றி, வணக்கம்.